வில்லேஜ்ல போய் வெள்ளம் எப்படி பண்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளம் சாப்பிட முடியும். என்ன யோசிக்கிறோம்? சுகர் ஃபேக்டரி, ஒரே கெமிக்கல்ஸ், அது சல்ஃபர் போடுறாங்க, அது போடுறாங்க, என்னெல்லாமோ அப்படின்னு ஒரு இமேஜ். ஆனா மோஸ்ட்லி சுகர் ஃபேக்டரி வந்து ஹைலி குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும், ஹைஜீன் இருக்கும், இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், ரைட்? அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து 99.5% சூக்ரோஸ் இருந்தே ஆனோம். FSSAI படி அந்த அவ்வளோ 99.5% சூக்ரோஸ் இல்லாட்டா அந்த சுகர் நீங்க விற்க முடியும். ஸோ எனி இம்பியூரிட்டிஸ் இருந்தாலும் 0.5% தான் இருக்க முடியும். அதே ஸ்டாண்டர்ட் வந்து வெள்ளத்துக்கு வந்து 90%, 10% என்ன வேணா இருக்கும். ஏன்னா வில்லேஜ்ல வந்து அவன் அதுக்கு மேல அவனுக்கு அக்யூரசி பண்ணுவான். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஆர்கானிக் வெல்லம் பண்றவங்கன்னா வாங்கிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி பண்ற வெல்லம் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும், டார்க் கலர்ல இருக்கும், சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுதான் வந்து பியூரஸ்ட் ஜாகரி. அதனால அது வந்து மக்கள் வாங்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க? அதை ப்ளீச் பண்ணுவாங்க. அதனாலதான் வெள்ளம் வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்கு. இல்லாட்டா வெள்ளம் ஒயிட் கலர்ல வரவே வராது. ஆக்சுவல் அன்ரிஃபைன்டு ஜாகரி வந்து டார்க் ப்ரௌனா இருக்கும். ஸோ அதை ப்ளீச் பண்ணுவாங்க. சும்மா ஒரு சாக்குல வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும், அதை அப்படியே கொட்டுவான். ஒன்னும் சயின்டிஸ்ட் ஒன்னும் கிடையாது. சோடியம் ஹைப்போக்ளோரைடு யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஹைட்ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய அந்த pH அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இதுவும் இல்லாம அவன் பாட்டு அப்படியே கொட்டுவான். அப்புறம் இதான் பெஸ்ட். ரேஷன்ல இருந்து சுகர் வாங்கிட்டு சுகரை மிக்ஸ் பண்ணுவான், அப்போ ஒயிட் கலர் ஆயிடும். ஏன்னா அது ரேஷன் சுகர் சீப் இல்லை. ஸோ அப்படிதான் வந்து உங்க வெள்ளமோட நார்மலா சீப்பா வாங்குற வெள்ளம் வந்து அப்படிதான் பண்ணுவோம். அதுக்குன்னு வந்து எல்லா வெள்ளம் பண்றவங்களும் அப்படி பண்றோம்னு சொல்றது தப்பு. சுகர் தான். ஓகே, உங்க பாடிக்கு வந்து அது பாம் சுகரா, ஜாகரி, அப்ப வெள்ளமா, பனங்கள் கண்டா, ப்ரௌன் சுகரா, ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. உள்ள போயிடுச்சுன்னா எல்லாம் அதே குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் தான். உங்க பாடிக்கு ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. இதெல்லாம் சும்மா வந்து என்னமோ அந்த காலத்தை யூஸ் பண்ணதுனால ரொம்ப ஹெல்திங்கிறதுனால இது கெமிக்கலா ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஜாகரியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒயிட் சுகரோட ஜாஸ்தி. நீங்க டயபெட்டிக்ஸ் டாக்டரை கேட்டீங்கன்னா அவங்க வந்து வெல்லமும் சாப்பிடக்கூடாது, ஹனியும் சாப்பிடக்கூடாது, சுகர் கேன் ஜூஸும் சாப்பிடக்கூடாது, ஒயிட் சுகரும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வெல்லமா இருக்கட்டும், அது பனகற்கண்டா, எல்லாமே ஒயிட் சுகருக்கு ஈக்குவல். சுகர் தான். எப்படி ஏமாத்திக்கிட்டாலும் சுகர் தான் அது, ரைட்? அதனால நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு வெல்லமோட டேஸ்ட் பெட்டரா இருக்கும். ஸோ வெல்லம் சாப்பிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆனா சுகர் தான் நீங்க கம்மி பண்ணி ஆகணும், ரைட்? ஸோ அதே தான் நீங்க பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு சுகர் வந்து கம்மி சுகர். பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சுகர் வந்து வெல்லம், பனங்கள் கண்டெல்லாம் கிடையாது. கம்மி பண்ணா எதுவாக இருந்தாலும் கம்மி பண்ணணும். சுகர் சப்ஸ்டிடியூட்லாம் இருக்கு இல்லையா, லைக் இந்த ஸ்டீவியா, ஆஸ்பார்டேம், இப்போ இந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ். அது வந்து ஒரிஜினலி வந்து இந்த டயபெட்டிக்ஸ்க்காக அவங்களுக்கு வந்து ஏன்னா எனி அமௌண்ட் ஆஃப் இந்த ஆடட் சுகர் வந்து அவங்களுக்கு பிளட் சுகர் ஸ்பைக் ஆகுனால அவங்களுக்காக பண்ணிடுது. அவங்களுக்கு இனிப்பு இந்த காஃபி டீ குடிக்கும் போது அதுக்காக வந்து அவங்க இந்த பண்ணின. நார்மலா ஹெல்த்தியா இருக்கிற மக்கள் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கீங்க, அதனால ஆனால் உங்களுக்கு டீ காஃபி குடிக்கணும் அண்ட் அதில் உங்களுக்கு சுகர் தேவை, அது இல்லாமல் உங்களால் முடியாது அப்படின்னா வந்து இந்த ஸ்டீவியா அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சேஃப், அந்த அளவுக்கு சேஃப். அதுக்குன்னு எங்கெங்க நீங்க மைசூர் பாக்கு அதுலலாம் வந்து நீங்க இந்த சுகர் சப்ஸ்டிடியூட் வச்சு பண்றதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய அமௌண்ட்ல வந்து அது வந்து கட் பாக்டீரியாவுக்கு, நுண்ணுயிரிகளுக்கு நல்லதில்லை. அதனால இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் ரிசர்ச் ஓடிட்டு இருக்கு. இந்த ஸ்மால் அமௌண்ட்ல இட் இஸ் சேஃப். பட் நீங்க நார்மலா ஹெல்தியா இருந்தா வந்து நீங்க நார்மல் சுகரை கம்மி பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோ ஒன்றும் ஆயிட போகுது. நீங்க ஓவரால் கேலரி நீங்க கம்மி பண்ணீங்கன்னா நீங்க ஹாப்பியா வந்து ஒரு மைசூர் பாக்கு இல்லைன்னா ஒரு குலாப் ஜாமுன் என்ஜாய் பண்ணிக்கலாம், ரைட்? எல்லாமே எக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுற குலாப் ஜாமுன் தான் உங்களை டேமேஜ் பண்ணுது. ஸோ அதனால அதுல வந்து நீங்க போய் அதுல நான் வந்து சுகர் சப்ஸ்டிடியூட் வச்சு குலாப் ஜாமுன் பண்ணுவேன், அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ அதனால நீங்க ஹெல்தியா இருந்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் சாப்பிட தேவையே கிடையாது. ஏன்னா இன்னும் வந்து அது நம்ம குடல் நுண்ணுயிர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு இன்னும் ரிசர்ச்ல இன்னும் ஃபுல்லா தெரியாது. அதனால ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. பட் நீங்க டயபெட்டிக்ஸ்னா சாப்பிடலாம், உங்களுக்கு அப்சல்யூட்லி சேஃப். ஏன்னா சுகரோட உங்களுக்கு அது மச் பெட்டர்.